ஒரு அபார்ட்மெண்ட் வீடு 190 கோடி ரூபாயா? இந்தியாவுடைய காஸ்ட்லியான வீடு இதுதாங்க. ஒரு சதுர அடி 1.86 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகி இருக்கிறது. பல பேரையும் ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்திருக்கு. மும்பையவே ஓவர்டேக் பண்ணிருக்கு குருகிராம். இவ்வளவு கோடி ரூபாய்க்கு பெரிய அரண்மனையை கட்டலாம், ஆனா ஒரே ஒரு பென்ட் ஹவுஸ் தான் வாங்கியிருக்காங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். டெல்லி என்சிஆர் பகுதிக்கு உட்பட்டதுதான் குருகிராம். டெல்லியினுடைய சேட்டலைட் சிட்டியான இங்க பாத்தீங்கன்னா அதிக அளவுல அபார்ட்மெண்ட்கள் கட்டப்பட்டு விற்கப்பட்டு வருது. பொதுவா ரியல் எஸ்டேட் அப்படின்னாவே மும்பை தான். அங்கதான் வீடுகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டு வருது. கடந்த ஆண்டு கூட மும்பைல லோதா மலபார் பகுதியில ஒரு நிறுவனம் 3 வீடுகளை 263 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி இருந்தாங்க. ஆனா அந்த சாதனையவே இப்போ குருகிராம் முறியடிச்சிருக்கு. மும்பைல தான் அதிகபட்சமா ஒரு சதுரடி 1,62,000 ரூபாய்க்கு மேல விற்கப்பட்டு வரதா கூறப்படுது. ஆனா இப்போ இத குருகிராம் ஓவர்டேக் பண்ணிருக்கு. இங்க ஒரு சதுரடி 1.8 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. DLF கெமிலியாஸ் அப்படின்ற குடியிருப்புல ஒரு பென்ட் ஹவுஸ 190 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இன்ஃபோஎக்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனரான ரிஷி பர்த்தி அப்படின்றவரு இங்க இருக்கக்கூடிய பென்ட் ஹவுஸ, அதாவது 16,290 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட பென்ட் ஹவுஸ 190 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காராம். இதுக்கு முத்திரை தாள் கட்டணம் மட்டுமே 13 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருக்காம். 190 கோடி ரூபாய்க்கு அரண்மனை மாதிரி வீடு கட்டலாமே, ஆனா ஒரே ஒரு பென்ட் ஹவுஸ இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறது தான் பல பேரையும் ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்திருக்கு. கார்ப்பரேட் ஏரியா அடிப்படையில தான் ஒரு சதுரடி 1.8 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதா கூறப்படுது. இருந்தாலும் இவ்வளவு விலையாங்க, அதுவும் ஒரே ஒரு பென்ட் ஹவுஸ இவ்வளவு விலை கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு பல பேரும் இத வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.